வீதியில் சென்று கொண்டிருந்த பெண்ணுக்கு நடுவீதியில் நடந்த அதிர்ச்சி சம்பவம். தப்பியோடிய கொள்ளையர்கள். தென்னிலங்கையில் இன்று நடந்த பரபரப்பு காட்சி. சக மாணவனுக்கு தடி கொடுத்தது யார்? மலையக பாடசாலை ஒன்றில் நடந்த வைரல் சம்பவம் பெரும் சர்ச்சையாக மாறிய விவகாரம். கொழும்பில் கொதித்தெழுந்த மாணவர்கள். சுகாதார அமைச்சுக்கு முன்னால் மாபெரும் போராட்டம். போலீசாருடன் மோதலால் உச்சக்கட்ட பதற்றம். நாட்டுக்கு பெருமை சேர்த்த மாணவி. சர்வதேச விண்வெளி பயிற்சிக்கு தேர்வான இலங்கை மாணவியால் பெருமிதம். வெளியான முழு விபரம். ஒரு நொடி தாமதித்திருந்தால் பெரும் விபத்து. சைக்கிள் வீரரின் துரித செயலால் உயிர் தப்பிய அதிர்ச்சி தருணம். வெளியானது திக் காணொளி. நீதிமன்றத்தில் முன்னிலையான அர்ச்சுனா எம்பிக்கு பிறந்த உத்தரவு. வீதியில் பணி செய்த போலீசாருக்கு இடையூறு செய்த அர்ச்சுனா எம்பி. மன்னாரில் மாணவர்களுக்கு கிடைத்த பெரும் வரப்பிரசாதம். ஆரம்பிக்கப்பட்டது சிசுசரிய பேருந்து சேவை. ராஜபக்சர்களை சிறைக்கு அனுப்ப ரகசிய திட்டம் கண்டுபிடித்தார் நாமல். அனூர அரசின் மீது சீற்றம். வெளிநாட்டில் இருந்து வந்து இலங்கையில் திருமணம் செய்த தம்பதி. காரணம் இதுதான். செம்மணி மனித புதைகுழி குற்றவாளிகளுக்கு தண்டனை உறுதி. நீதி அமைச்சர் விடுத்த திடீர் அறிவிப்பு. நாட்டில் உருவாகியுள்ள பேய் காற்று. அவதான மக்களே, பல பகுதிகளுக்கு பலத்த காற்று எச்சரிக்கை. வெளியே செல்ல வேண்டாம். பதிவானது சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். வீடுகளை விட்டு வெளியே பாய்ந்த மக்கள். விடுக்கப்பட்டது சுனாமி எச்சரிக்கை. பாணந்துறை அழுப்பமுள்ள நிவுடாவை பகுதியில் மோட்டார் சைக்கிளில் சென்ற பெண் விவசாய அபிவிருத்தி உத்தியோகத்தரின் தங்கச்சங்கிலியை அறுக்க முயன்ற கொள்ளையர்கள் தப்பியோடியுள்ளனர். மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்த பெண் விவசாயி அபிவிருத்தி உத்தியோகத்தரை இலக்கு வைத்து மற்றொரு மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் அவரது தங்கச் சங்கிலியை பறிக்க முயன்றனர். கொள்ளையர்களின் இந்த திடீர் முயற்சியால் நிலை தடுமாறிய பெண் கீழே விழுந்து காயமடைந்தார். சம்பவம் தொடர்பில் அலுப்பமுள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் தப்பியோடிய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளையும் ஆரம்பித்துள்ளனர். மட்டக்களப்பு ஓட்டமாவடி ஆற்றில் குதித்த பெண் ஒருவரை 2 இளைஞர்கள் காப்பாற்றி மீட்ட சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. முச்சக்கர வண்டியில் பயணித்த பெண் ஒருவர் தான் தொலைபேசியில் உரையாட வேண்டும் என்று முச்சக்கர வண்டியை நிறுத்துமாறு சாரதியுடன் கேட்டுள்ளார். அதற்கு இணங்க முச்சக்கர வண்டியை சாரதி நிறுத்திய போது பெண் திடீரென்று பக்கத்தில் உள்ள ஆற்றில் குதித்து தத்தளித்தார். இதை கண்ட 2 இளைஞர்கள் ஆற்றங்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்ட தோணி ஒன்றை எடுத்துக்கொண்டு பெண்ணை மீட்டுள்ளனர். மீட்கப்பட்ட பெண் சிகிச்சைகளுக்காக வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மஸ்கெலியா பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் உயர்தர மாணவர் 2 இளைய வகுப்பு மாணவர்களை தாக்கும் காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. மஸ்கெலியா பாடசாலையின் வளாகத்துக்குள் உயர்தர வகுப்பு மாணவர் ஒருவர் சக இளைய வகுப்பு மாணவர்களை தடியால் தாக்கும் காட்சிகள் அடங்கிய வீடியோவே தற்போது இணையதளத்தில் வைரலாகியுள்ளது. பாடசாலை சூழலில் மாணவர்களிடையே அரங்கேறியுள்ள இந்த வன்முறை செயல் குறித்து பெற்றோர்களும் பொதுமக்களும் கடும் அதிர்ச்சியும் கவலையும் வெளியிட்டுள்ளனர். சம்பவம் குறித்து உடனடி விசாரணை நடத்தி இதற்கு பொறுப்பானவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொழும்பு நகரில் சுகாதார அமைச்சுக்கு முன்பாக மாணவர்கள் மேற்கொண்ட மாபெரும் ஆர்ப்பாட்டத்தின் போது போலீசாருக்கும் மாணவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலால் அந்த பகுதியில் உச்சக்கட்ட பதற்றமான சூழ்நிலை நிலவியது. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து சுகாதார அமைச்சின் நுழைவாயில் முன்பு திரண்ட மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அமைச்சுக்குள் நுழைய முயன்ற மாணவர்களுக்கும் பாதுகாப்பில் ஈடுபட்ட போலீசாருக்கும் இடையில் கடும் தள்ளுமுள்ளும் மோதலும் ஏற்பட்டது. போலீசாரின் தடுப்புகளை மீறிச் செல்ல முற்பட்ட போது ஏற்பட்ட இந்த மோதலால் சலசலப்பால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது. போராட்டத்தை தொடர்ந்து அந்த பகுதியில் மேலதிக போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டதோடு அந்த பகுதிக்கான போக்குவரத்திலும் சிறிது நேரம் தடை ஏற்பட்டது. எதிர்கால டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் ஸ்ட்ரீம் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம், கல்வியை ஊக்குவிக்கும் தேசிய நடவடிக்கையின் மற்றொரு முக்கிய மைல்கல்லை குறிக்கும் வகையில் இலங்கையைச் சேர்ந்த 200 மாணவர்கள் தற்போது ஸ்ட்ரீம் கல்வி திட்டத்தின் கீழ் தீவிரமாக பயிற்சி பெற்று வருகின்றனர். இந்த திட்டத்தின் ஒரு விசேட நிகழ்வாக மிகவும் கடுமையான தேர்வு முறைக்கு பின்னர் 18 வயதான ஜெனீசா குணவர்த்தன சர்வதேச விண்வெளி திட்டத்தில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த அதிகாரப்பூர்வ திட்டம் எதிர்வரும் ஆகஸ்ட் 22 முதல் 31ஆம் தேதி வரை இந்தியாவின் கௌதம புத்த பல்கலைக்கழகத்தில் நடைபெறவுள்ளதுடன் இதற்கான பயணம் ஆகஸ்ட் 21 முதல் 31 வரை புதுடில்லியை மையமாக கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
இந்த பயணத்தின் பொழுது இந்திய பிரதமரும் இந்திய குடியரசுத் தலைவரும் கலந்து கொள்ளும் அதிகாரப்பூர்வ ராஜதந்திர சந்திப்புகள் மற்றும் அரசு நிகழ்ச்சிகள் சிலவற்றிலும் பிரதிநிதியாக செனீசாவும் கலந்து கொள்ளவிருக்கிறார். சைக்கிள் பந்தய போட்டியின் பொழுது இடம்பெற்ற ஆபத்தான தருணம் ஒன்றில் சைக்கிள் வீரரின் துரிதமான செயற்பாட்டால் நூலிழையில் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. பந்தயத்தின் பொழுது வீதியில் சென்று கொண்டிருந்த சைக்கிள் வீரருக்கு அருகில் எதிர்பாரா விதமாக முச்சக்கர வண்டி ஒன்று குறுக்கிட்டுள்ளது. வினாடி பொழுதில் விழிப்புடன் செயற்பட்டு சைக்கிள் வீரர் தன்னுடைய கட்டுப்பாட்டை பயன்படுத்தி சுதாகரித்து விலகியதால் பெரும் மோதல் தவிர்க்கப்பட்டுள்ளது. ஒரு நொடி தாமதித்திருந்தாலும் பாரிய விபத்து ஏற்பட்டிருக்கும். இந்த சம்பவத்தின் அதிர்ச்சி தருணம் தொடர்பான காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு பிணை வழங்கி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கோட்டை நீதவான் நீதிமன்றால் பிடிவாணை பிறப்பிக்கப்பட்ட யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நேற்று ஒரு சட்டத்தரணி மூலம் நீதிமன்றில் மனு தாக்கல் செய்து முன்னிலையாகினார். கோட்டை காவல் நிலைய உத்தியோகத்தர்களின் கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் மீது நீதவான் நீதிமன்றில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கடந்த 24ஆம் தேதி கோட்டை நீதவான் நீதிமன்றம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு பிடியாணை பிறப்பித்தது. இந்த வழக்கில் அர்ச்சுனா ராமநாதன் மட்டுமின்றி வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவரின் பிணையாளிகளும் நீதிமன்றில் முன்னிலையாகவில்லை. அதன்படி கோட்டை நீதவான் நீதிமன்றம் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பிணையாணை பிறப்பித்தது. இந்த நிலையில் நேற்று சட்டத்தரணி ஒருவர் ஊடாக நாடாளுமன்றத்தில் முன்னிலையான அர்ச்சுனா ராமநாதனுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த வழக்கு அக்டோபர் 9ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. பாடசாலை மாணவர்களுக்கான போக்குவரத்து சேவையை மேலும் திறம்படச் செய்யும் நோக்கத்தில் மன்னார் மாவட்டத்தில் சிசுசரிய பேருந்து சேவை இன்று கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங் அவர்களின் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்துக்காக முதன்முறையாக இந்த சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் மன்னாரிலிருந்து தலைமன்னார் வரை பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்வதற்காக முதலாவது சிசுசரிய பேருந்து சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. 2005ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட சிசுசரிய திட்டத்தின் கீழ் வடக்கு மாகாணத்தின் சில மாவட்டங்களுக்கு பேருந்துகள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கவில்லை. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் தலையீட்டின் பேரில் 20 பேருந்துகளை ஈடுபடுத்தி சிசுசரிய திட்டத்தின் முதற்கட்டத்தை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ராஜபக்சர்களுக்கு எதிரான வழக்குகளை எந்த வழியிலாவது விரைவுபடுத்துவதற்கே அரசு முயற்சிப்பதாகவும் அரசமைப்பு திருத்தமூடாக நீதியரசர்களின் பதவிக்காலத்தை நீடிக்கும் தார்மீக உரிமை அரசுக்கு கிடையாது என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பொழுது அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாட்டு மக்கள் பொருளாதார ரீதியில் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட போதிலும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசாங்கம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாறாக அரசியல் பழிவாங்கலை முன்னிலைப்படுத்தி செயற்படுகிறது. நாடு பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டாலும் மக்களின் வாழ்க்கை தரத்தில் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படவில்லை. விவசாயிகளின் போராட்டங்களுக்கு இன்று வரை நியாயமான தீர்வு கிடைக்கவில்லை. நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதுகாப்பதாக கூறிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த அரசு தற்போது நீதித்துறையில் ஆதிக்கம் செலுத்த முயற்சிக்கிறது. ராஜபக்சர்களை சிறைக்கு அனுப்புவதற்காக நீதியரசர்களின் பதவிக்காலம் நீடிக்கப்படுகிறது என ஆளும் தரப்பு உறுப்பினர் பகிரங்கமாக குறிப்பிட்டார். அரசமைப்பு திருத்தத்தினூடாக நீதியரசர்களின் பதவிக்காலத்தை நீடிக்கும் தார்மீக உரிமை அரசாங்கத்துக்கு இல்லை. நீதியரசர்களின் பதவிக்காலத்தை அதிகரிக்க வேண்டுமாயின் அது தொடர்பில் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தி மக்களே அதை தீர்மானிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். செக்குடியரசைச் சேர்ந்த இருவர் திருகோணமலையில் உள்ள விடுதியொன்றில் இன்று சைவ நெறிமுறைப்படி திருமண பந்தத்தில் இணைந்து கொண்டுள்ளனர். திருகோணமலை சாம்பல் தீவு பாம் பீச் ரிசோர்ட் விடுதியில் வைத்து யோகாசன குருவான சிவ திரு கலியுகவரதனின் முன்னிலையில் திரு மைக்கேல் என்பவரும் செல்வி சன்ரா என்பவரும் இன்று திருமண பந்தத்தில் இணைந்து கொண்டனர். இதன்போது ஒருவரை ஒருவர் இறுதி மூச்சு வரை இன்பத்திலும் துன்பத்திலும் அன்பு செய்து வாழ்வோம் என உறுதி கூறி குருவால் வழங்கப்பட்ட உத்திராக்கம் மணி மாலையை தாலிக்கு பதிலாக அணிவித்துக் கொண்டனர். இதன்போது குருவினால் மாப்பிள்ளைக்கும் பெண்பிள்ளைக்கும் சிவலிங்கம் ஒன்று வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழி விவகாரத்தில் உண்மையான குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு உரிய தண்டனை வழங்கப்படும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்ஷன நாணயக்கார உறுதியளித்துள்ளார். இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் இந்த ஊடக சந்திப்பில் இது தொடர்பாக இன்னும் சில விடயங்களை அவர் தெரிவித்திருந்தார்.
வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களுக்கும் அம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தீவிர தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காலநிலையின் காரணமாக வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை, திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். அதன்படி அம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான மற்றும் கட்பெட்டியிலிருந்து மன்னார், காங்கேசந்துறை ஊடாக முல்லைத்தீவு வரையான கடற்பரப்புகளில் பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடல் நிலைமை குறித்து எச்சரிக்கை அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான மற்றும் கட்பெட்டியிலிருந்து மன்னார், காங்கேசந்துறை ஊடாக முல்லைத்தீவு வரையான கடலுக்கு அப்பாலான கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் என்பதுடன் அந்த கடல் பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என்று அந்த அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் நாட்டின் குமாமோட்டோ மாகாணத்தில் 7.1 ரிக்டர் அளவுகோலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை பதிவாகிய இந்த நிலநடுக்கம் பூமிக்கு அடியில் சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்துக்கு பின்னர் 1 மீட்டர் உயர அலைக்கான சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. மட்டக்களப்பில் பரபரப்பை ஏற்படுத்திய பெண் துணிந்து 2 இளைஞர்கள் செய்த செயல், தம் உயிரை பணயம் வைத்து செய்த சாதனை. வீதியில் சென்று கொண்டிருந்த பெண்ணுக்கு நடுவீதியில் நடந்த அதிர்ச்சி சம்பவம். தப்பியோடிய கொள்ளையர்கள். தென்னிலங்கையில் இன்று நடந்த பரபரப்பு காட்சி. சக மாணவனுக்கு தடி கொடுத்தது யார்? மலையக பாடசாலை ஒன்றில் நடந்த வைரல் சம்பவம் பெரும் சர்ச்சையாக மாறிய விவகாரம். கொழும்பில் கொதித்தெழுந்த மாணவர்கள். சுகாதார அமைச்சுக்கு முன்னால் மாபெரும் போராட்டம். போலீசாருடன் மோதலால் உச்சக்கட்ட பதற்றம். நாட்டுக்கு பெருமை சேர்த்த மாணவி. சர்வதேச விண்வெளி பயிற்சிக்கு தேர்வான இலங்கை மாணவியால் பெருமிதம். வெளியான முழு விபரம். ஒரு நொடி தாமதித்திருந்தால் பெரும் விபத்து. சைக்கிள் வீரரின் துரித செயலால் உயிர் தப்பிய அதிர்ச்சி தருணம். வெளியானது திக் காணொளி. நீதிமன்றத்தில் முன்னிலையான அர்ச்சுனா எம்பிக்கு பிறந்த உத்தரவு. வீதியில் பணி செய்த போலீசாருக்கு இடையூறு செய்த அர்ச்சுனா எம்பி. மன்னாரில் மாணவர்களுக்கு கிடைத்த பெரும் வரப்பிரசாதம். ஆரம்பிக்கப்பட்டது சிசுசரிய பேருந்து சேவை. ராஜபக்சர்களை சிறைக்கு அனுப்ப ரகசிய திட்டம். கண்டுபிடித்தார் நாமல். அனுர அரசின் மீது சீற்றம். வெளிநாட்டில் இருந்து வந்து இலங்கையில் திருமணம் செய்த தம்பதி. காரணம் இதுதான். செம்மணி மனித புதைகுழி குற்றவாளிகளுக்கு தண்டனை உறுதி. நீதி அமைச்சர் விடுத்த திடீர் அறிவிப்பு. நாட்டில் உருவாகியுள்ள பேய் காற்று. அவதான மக்களே, பல பகுதிகளுக்கு பலத்த காற்று எச்சரிக்கை. வெளியே செல்ல வேண்டாம். பதிவானது சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். வீடுகளை விட்டு வெளியே பாய்ந்த மக்கள். விடுக்கப்பட்டது சுனாமி எச்சரிக்கை.